ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் ஸ்டோர் பண்ணி கூட ஒரு நாள் 2 நாள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்து போட்ட உடனே கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும். நான் 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அதனால் இப்போ பச்சை மிளகாய் வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் போடுவீங்களோ அந்தளவுக்கு இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கும் குவான்டிட்டி அளவு மாறும். ஸோ நான் வந்து ஒரு 5 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுங்க. அந்த உப்பு போட்டதுனால தக்காளி வந்து நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். அது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளிலாம் வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்துடும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது உங்களோட இஷ்டம். நீங்கள் எண்ணெயிலே கருவேப்பிலை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து வேகிறப்ப போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது என்னென்னா இந்த வேகிறப்ப போடுறப்ப அதோட கொஞ்சம் கருவேப்பிலையோடைய வாசம் வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு இதுவாக இருக்கும். நான் இப்போ போடுறேன். அது உங்களோட இஷ்டம். இது நீங்கள் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம், அதாவது காய் வேகிறப்பையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு கொஞ்சம் அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே மசிச்சு விட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா வதக்கிட்டே இருக்குங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிடும் தக்காளி. ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மேஷ் ஆனப்போ நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது இப்போ உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நார்மல் ட்ரை சில்லி பவுடர், இது எது இருந்தாலும் உங்களோட காரத்துக்கு ஏற்ப, ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். மீதி வந்து எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டதுனால போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய் பொடி வந்து நல்லா சட்னியோட கலந்து அதோட மிளகாய் பொடி வாசனை வந்து கொஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் அது நல்லா வந்து
வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ மிளகாப்பொடி போட்டு ஒன் மினிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஏன் தண்ணி விடாமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபன் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம தண்ணி விடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் சட்னி கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற அளவு பதத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதித்து அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றுற டயத்தில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து தக்காளிக்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தேவையான எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு செக் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணேன். இன்கேஸ் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க ட்ரை சில்லி பவுடர் போடுறவங்க கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தூளும் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரை சில்லி பவுடர் போடுறவங்க ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும் போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்பு மிளகாய் தூளில் ஓரளவுக்கு நம்ம வீட்டில் இருந்து எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறது தான். அப்போ வந்து இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு தான் அரைப்போம். ஸோ ட்ரை சில்லி பவுடரில் அப்படி இருக்காது. அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சும்மா ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ.